திருக்குறள் அதிகாரம் 119 பசப்புறுபருவரல். நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவென் பண்பியார்க்கு உரைக்கோப்பிற. என்னை விரும்பிய என்னவர் பிரியச் சம்மதித்த நான், அவர் பிரிவை தாங்காமல் பசலை கொண்ட என் மேனியின் இயல்பை யாரிடம் போய்ச் சொல்வேன்? அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனிமேல் ஊறும் பசப்பு. இந்த பசலை அவர் எனக்கு தந்தது என்னும் பெருமையினால் என் மேனி எங்கும் படருகின்றன. சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. அவர் என்னை பிரிகிற போதே உள்ள துன்பத்தையும் பசலையையும் எனக்கு கொடுத்துவிட்டு அவற்றுக்கு ஈடாக என் அழகையும் வெட்கத்தையும் கொண்டு போய்விட்டார். உள்ளவன் மன்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. நான் நினைப்பதெல்லாம் அவரைத்தான், சொல்வது எல்லாம் அவர் குணங்களைத்தாம். இருந்தும் இந்த பசலை வந்துவிட்டதே, இது வஞ்சகம் அல்லவா? உவக்காணெம் காதலர் செல்வார் இவக்காணென் மேனி பசப்பூர்வது. முன்பும் கூட அந்த பக்கம் என் அன்பர் போயிருப்பார், இந்த பக்கம் என் மேனி பசலை கொண்டுவிடும். முன்பே அப்படி என்றால் இப்போது எப்படி இருக்கும்? விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. விளக்கு மெலிவதை பார்த்து நெருங்கும் இருட்டை போல என்னவரின் தழுவல் நெகிழ்வதை பார்த்து காத்திருந்த பசலை வரும். புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள் வற்றே பசப்பு. முன்னொரு சமயம் நான் அவரை தழுவிக் கிடந்தேன், கொஞ்சம் விலகினேன், அவ்வளவுதான் இந்த பசலை என்னை அப்படியே அள்ளிக்கொள்வது போல் வந்துவிட்டது. பசந்தாள் இவளென்பது அல்லால் இவளை துறந்தார் அவரென்பார் இல். இங்கோ இவள் பசலை உற்றாள் என்று சொல்கிறார்களே தவிர இந்த பெண்ணை விட்டுவிட்டு அவர் போய்விட்டாரே என்று சொல்பவர் ஒருவரும் இல்லை. பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவர் எனின். இந்த பிரிவிற்கு நான் சம்மதிக்கும்படி செய்து பிரிந்தவர்தாம் நல்லவர் என்றால் என் மேனி மேலும் பசலை அடைந்துவிட்டு போகட்டும். பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். என்னைச் சம்மதிக்கச் செய்து பிரிந்தவர் இன்னும் வராமல் இருப்பதை எண்ணி அவரை ஏசாமல் இவளே பசலை ஆயினாள் என்று இம்மக்கள் சொல்லுவர் என்றால் அப்படி ஒரு பெயரை பெறுவதும் நல்லதே.